இன்று இந்த வீடியோவை நீ பார்க்கிறாய் அப்படி என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. இந்த நொடியிலேயே பிரபஞ்சம் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் சிவன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை அனுப்பியிருக்கிறார். கடந்த சில நாட்களாக நீ உள்ளுக்குள்ள ஒரு போராட்டத்தை உணர்கிறாயா? யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வலி, காரணமே இல்லாமல் வரும் பயம், எல்லோரிடமும் இருந்தும் தனியாக இருப்பது போல ஒரு உணர்வு. அப்படியானால் இந்த செய்தி உனக்காகத்தான். சிவன் சொல்லுகிறார், நீ உடைந்து போகவில்லை, நீ மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த தாமதங்கள், இழப்புகள், கண்ணீர்கள், இவை அனைத்தும் உன்னை பலவீனப்படுத்த வரவில்லை. உன் ஆன்மாவை விழிக்க வைக்க வந்தது. நீ இப்போது அனுபவிக்கும் இருள் முடிவு அல்ல, ஒரு புதிய ஆரம்பத்தின் முன் வரும் அமைதிதான் அது. பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்ப ஆரம்பித்து விட்டது. நீ இழந்த அமைதி திரும்ப வரும். நீ காத்திருந்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நீ நினைத்ததை விட பெரிய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கைக்குள்ள நுழையப் போகிறது. ஆனால் அதற்கு முன் இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக கேள். என்றால் இன்றி சிவன் சொல்லப்போகும் ஒரு வார்த்தை கூட உன் வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றக்கூடும். நீ பல இரவுகள் தூங்காமல் இருந்திருக்கிறாய். யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக அழுதிருக்கிறாய். என் வாழ்க்கை ஏன் இப்படியா போய்க் கொண்டிருக்கிறது என்று உன் மனம் 1000 முறை கேட்டிருக்கிறது. உனக்கு அருகில் இருந்தவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளவில்லை. நீ உதவியவர்கள் கூட ஒரு நாள் உன்னை விட்டு விலகினார்கள். அப்போது நீ வானத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாய். சிவா, நான் என்ன தவறு செய்தேன்? அந்த கேள்வி வெறுமனே காற்றில் கலையவில்லை. அதை பிரபஞ்சம் கேட்டது. அதை சிவன் உணர்ந்தார். இப்போது இந்த நொடியிலேயே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாகிறது. என்றால் சிவன் சொல்கிறார், இனி நீ தனியாக இல்லை. உன் இதயம் உடைந்த நாட்கள் போதும். நீ பயந்த நாட்கள் போதும். நீ உன்னை குறைத்து நினைத்த தருணங்கள் போதும். இனி பிரபஞ்சம் உன் பக்கம் நிற்கிறது. சில நேரங்கள் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். நம்மளை உடைக்க அல்ல, நம்மள இருக்கும் உண்மையான சக்தியை வெளியே கொண்டு வர. ஒரு விதை மண்ணுக்குள்ள புதையும் போது அது முடிஞ்சு விட்டது என்று யாரும் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு மரமாக மாற தயாராகி கொண்டிருக்கும். அதே போல உன் வாழ்க்கையிலும் நடந்த இருள், தோல்வி, வலி, அவை உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை மாற்ற வரியது. நீ இப்போது இருக்கும் நிலை நிரந்தரம் அல்ல. இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சூரிய உதயம் அதை உடைத்தே தீரும். சிவன் உன் வாழ்க்கையில் சிலரை விளக்கினார். ஏன் தெரியுமா? அவர்கள் உன் அமைதியை திருடினார்கள். உன் நல்ல மனதை பயன்படுத்தினார்கள். உன் கனவுகளை நசுக்க முயன்றார்கள். ஆனால் இனி அப்படி இல்லை. இந்த நேரத்திலிருந்து உன் வாழ்க்கையில் வருபவர்கள் கூட மாற்றமடைவார்கள். உன்னை மதிக்கும் மனிதர்கள் வருவார்கள். உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உருவாகும். உன் மன அமைதி திரும்ப வரும். நீ இழந்தது எல்லாம் திரும்ப கிடைக்கும் என்றில்லை. ஆனால் அதைவிட சிறந்தது உன்னை தேடி வரும். சிவன் ஒருபோதும் காலியான கைகளை விட மாட்டார். அவர் தாமதமாக கொடுக்கலாம், ஆனால் சரியான நேரத்துல சரியான விஷயத்தை தருவார். இன்றி உன் வாழ்க்கையில நீ சந்திக்கும் சில அறிகுறிகள் சாதாரணம் அல்ல. அடிக்கடி சிவன் பேர் கேட்பது, திடீரென்று கோவில் மணி சத்தம் கேட்பது, அல்லது மனசு காரணமில்லாமல் அமைதியாக இருப்பது, இவையெல்லாம் பிரபஞ்சம் உனக்கு தரும் சைகைகள். ஒரு புதிய பாதை திறக்கப் போகிறது. நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த வாய்ப்பு வரப்போகிறது. உன் குடும்பத்தில் இருந்த பதட்டம் குறைய போகிறது. நீ நினைத்த பண வரவு மெதுவாக ஆரம்பமாக போகிறது. உன் மனதை சுமையாக வைத்திருந்த விஷயம் விலகப் போகிறது. ஆனால் இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. சிவன் உனக்கு உதவ முன் நீ உன்னை நம்ப வேண்டும். நீ உன்னை குறைத்து பேசுவதை நிறுத்து. என்னால் முடியாது என்று சொல்வதை நிறுத்து. ஏனென்றால் உன் உள்ளே இருக்கும் சக்தியை நீ இன்னும் முழுமையாக அறியவே இல்லை. உன் ஆன்மா மிகவும் வலிமையானது. நீ உடைந்த போதும் மீண்டு எழுந்தாய். அனைவரும் விட்டு சென்ற போதும் வாழ்ந்தாய். அழுதபடியே கூட மற்றவர்களை சிரிக்க வைத்தாய். அதுவே உன் சக்தி. சிவன் பலவீனமானவர்களை தேர்வு செய்ய மாட்டார். வலியை தாங்கும் இதயங்களை தான் தேர்வு செய்வார். அதனால் தான் இந்த வீடியோவை நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கிறாய். இது ஒரு சாதாரண கோயின்சிடென்ஸ் இல்லை. பிரபஞ்சம் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. நீ இன்னும் கவனித்தாயா? சில நாட்களாக உன் உள்ளுணர்வு அதிகமாகியுள்ளது. யாராவது பொய் பேசினால் உடனே தெரிகிறது. சில இடங்களுக்கு போக மனசு மறுக்கிறது. சில மனிதர்களிடமிருந்து தூரம் விலக வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் உன் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது. இனி நீ பழைய மனிதர் இல்லை. உன் எண்ணங்கள் மாறப்போகிறது.
உன் வாழ்க்கை பாதை மாறப்போகிறது. உன் விதி கூட மாறப்போகிறது. சிவன் சொல்கிறார், பயப்படாதே. நீ நடக்கும் பாதை எவ்வளவு இருண்டதாக இருந்தாலும் நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ விழுந்தாலும் உன்னை மீண்டும் எழுப்ப நான் இருக்கிறேன். நீ அழுதாலும் உன் கண்ணீரின் அர்த்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலும் உன் இதயம் என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதனால் இனிமேல் ஒரு விஷயம் மட்டும் செய். அதிகமாக கவலைப்படாதே. அதிகமாக யோசிக்காதே. நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கும். பிரபஞ்சம் ஏற்கனவே உனக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் ஒரு நாள் உன் உயரத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இன்று உன்னை மதிக்காதவர்கள் நாளை உன்னை தேடி வருவார்கள். ஏனென்றால் சிவன் அருள் ஒருவரின் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவரை யாராலும் தடுக்க முடியாது. நீ பல இரவுகள் தூங்காமல் இருந்திருக்கிறாய். யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக அழுதிருக்கிறாய். என் வாழ்க்கை ஏன் இப்படியா போய்க் கொண்டிருக்கிறது என்று உன் மனம் 1000 முறை கேட்டிருக்கிறது. உனக்கு அருகில் இருந்தவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளவில்லை. நீ உதவியவர்கள் கூட ஒரு நாள் உன்னை விட்டு விலகினார்கள். அப்போது நீ வானத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாய். சிவா, நான் என்ன தவறு செய்தேன்? அந்த கேள்வி வெறுமனே காற்றில் கலையவில்லை. அதை பிரபஞ்சம் கேட்டது. அதை சிவன் உணர்ந்தார். இப்போது இந்த நொடியிலேயே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாகிறது. ஏனென்றால் சிவன் சொல்கிறார், இனி நீ தனியாக இல்லை. உன் இதயம் உடைந்த நாட்கள் போதும். நீ பயந்த நாட்கள் போதும். நீ உன்னை குறைத்து நினைத்த தருணங்கள் போதும். இனி பிரபஞ்சம் உன் பக்கம் நிற்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். நம்மை உடைக்க அல்ல, நம்மளுக்கும் உண்மையான சக்தியை வெளியே கொண்டு வர. ஒரு விதை மண்ணுக்குள் புதையும் போது அது முடிந்துவிட்டது என்று யாரும் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு மரமாக மாற தயாராகி கொண்டிருக்கும். அதே போல உன் வாழ்க்கையிலும் நடந்த இருள், தோல்வி, வலி, அவை உன்னை அழிக்க வரவில்லை. உன்னை மாற்ற வறியது. நீ இப்பொழுது இருக்கும் நிலை நிரந்தரமல்ல. இருள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் ஒரு சூரிய உதயம் அதை உடைத்தே தீரும். சிவன் உன் வாழ்க்கையில் சிலரை விளக்கினார். ஏன் தெரியுமா? அவர்கள் உன் அமைதியை திருடினார்கள். உன் நல்ல மனதை பயன்படுத்தினார்கள். உன் கனவுகளை நசுக்க முயன்றார்கள். ஆனால் இனி அப்படி இல்லை. இந்த நேரத்திலிருந்து உன் வாழ்க்கையில் வருபவர்கள் கூட மாற்றமடைவார்கள். உன்னை மதிக்கும் மனிதர்கள் வருவார்கள். உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உருவாகும். உன் மன அமைதி திரும்ப வரும். நீ இழந்தது எல்லாம் திரும்ப கிடைக்கும் என்றில்லை. ஆனால் அதைவிட சிறந்தது உன்னை தேடி வரும். சிவன் ஒருபோதும் காலியான கைகளை விட மாட்டார். அவர் தாமதமாக கொடுக்கலாம், ஆனால் சரியான நேரத்துல சரியான விஷயத்தை தருவார். இன்று உன் வாழ்க்கையில நீ சந்திக்கும் சில அறிகுறிகள் சாதாரணமல்ல. அடிக்கடி சிவன் பெயர் கேட்பது, திடீரென்று கோவில் மணி சத்தம் கேட்பது, அல்லது மனசு காரணமில்லாமல் அமைதியாக இருப்பது, இவை எல்லாம் பிரபஞ்சம் உனக்கு தரும் சைகைகள். ஒரு புதிய பாதை திறக்கப் போகிறது. நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த வாய்ப்பு வரப்போகிறது. உன் குடும்பத்தில் இருந்த பதட்டம் குறையப் போகிறது. நீ நினைத்த பணவரவு மெதுவாக ஆரம்பமாக போகிறது. உன் மனதை சுமையாக வைத்திருந்த விஷயம் விலகப் போகிறது. ஆனால் இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. சிவன் உனக்கு உதவ முன் நீ உன்னை நம்ப வேண்டும். நீ உன்னை குறைத்து பேசுவதை நிறுத்து. என்னால் முடியாது என்று சொல்வதை நிறுத்து. ஏனென்றால் உன் உள்ளே இருக்கும் சக்தியை நீ இன்னும் முழுமையாக அறியவே இல்லை. உன் ஆன்மா மிகவும் வலிமையானது. நீ உடைந்த போதும் மீண்டு எழுந்தாய். அனைவரும் விட்டு சென்ற போதும் வாழ்ந்தாய். அழுதபடியே கூட மற்றவர்களை சிரிக்க வைத்தாய். அதுவே உன் சக்தி. சிவன் பலவீனமானவர்களை தேர்வு செய்ய மாட்டார். வலியை தாங்கும் இதயங்களை தான் தேர்வு செய்வார். அதனால் தான் இந்த வீடியோவை நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கிறாய். இது ஒரு சாதாரண கோஇன்சிடென்ஸ் இல்லை. பிரபஞ்சம் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. நீ இன்னும் கவனித்தாயா? சில நாட்களாக உன் உள்ளுணர்வு அதிகமாகியுள்ளது. யாராவது பொய் பேசினால் உடனே தெரிகிறது. சில இடங்களுக்கு போக மனசு மறுக்கிறது. சில மனிதர்களிடம் இருந்து தூரம் விலக வேண்டும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் உன் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது. இனி நீ பழைய மனிதர் இல்லை. உன் எண்ணங்கள் மாறப்போகிறது. உன் வாழ்க்கை பாதை மாறப்போகிறது. உன் விதி கூட மாறப்போகிறது. சிவன் சொல்கிறார், பயப்படாதே.
நீ நடக்கும் பாதை எவ்வளவு இருண்டதாக இருந்தாலும் நான் உன்னுடன் நடக்கிறேன். நீ விழுந்தாலும் உன்னை மீண்டும் எழுப்ப நான் இருக்கிறேன். நீ அழுதாலும் உன் கண்ணீரின் அர்த்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலும் உன் இதயம் என்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதனால் இனிமேல் ஒரு விஷயம் மட்டும் செய். அதிகமாக கவலைப்படாதே. அதிகமாக யோசிக்காதே. நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கும். பிரபஞ்சம் ஏற்கனவே உனக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. உன்னை கீழே தள்ள நினைத்தவர்கள் ஒரு நாள் உன் உயரத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இன்னைக்கு உன்னை மதிக்காதவர்கள் நாளை உன்னை தேடி வருவார்கள். ஏனென்றால் சிவன் அருள் ஒருவரின் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவரை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு விஷயம் நினைவில் வை. உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா தாமதங்களும் தோல்வி அல்ல. சில நேரங்களில் பிரபஞ்சம் உன்னை காத்திருக்க வைக்கும். ஏனென்றால் நீ கேட்டதை விட பெரிய ஒன்றை தர அது தயாராகி கொண்டிருக்கும். நீ ஒரு கதவை இழந்தாய் என்று அழுத போது சிவன் உனக்காக ஒரு புதிய உலகத்தின் கதவை திறக்கத் தயாராக இருந்தார். ஆனால் மனித மனம் அவசரப்படும். ஏன் இன்னும் நடக்கவில்லை? எப்போது என் வாழ்க்கை மாறும்? என் பிரார்த்தனை ஏன் பதில் கிடைக்கவில்லை? இந்த கேள்விகள் உன்னை பலமுறை உடைத்திருக்கலாம். ஆனால் இன்று சிவன் உனக்கு ஒரு பதில் தருகிறார். நீ காத்திருந்த ஒவ்வொரு நொடியும் வீணாகவில்லை. உன் கண்ணீரின் பின்னால் ஒரு அர்த்தம் இருந்தது. உன் வலியின் பின்னால் ஒரு மாற்றம் இருந்தது. உன் தனிமையின் பின்னால் ஒரு விழிப்பு இருந்தது. நீ ஒருபோதும் உணர்ந்திருக்கிறாயா? மிகவும் உடைந்த காலங்களில்தான் நீ அதிகமாக வளர்ந்திருக்கிறாய். அனைவரும் விட்டு சென்றபோது நீ உன்னை நீயே அறிந்து கொண்டாய். பணமில்லாத நாட்களில் சிறிய விஷயங்களின் மதிப்பை கற்றுக்கொண்டாய். மன அழுத்தம் வந்த காலத்தில் அமைதியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டாய். அதனால் தான் பிரபஞ்சம் உன்னை ஒரு சாதாரண மனிதராக பார்க்கவில்லை. நீ ஒரு போராளி. நீ சும்மா வாழ்வதற்காக பிறக்கவில்லை. ஒரு பெரிய காரணத்திற்காக வந்திருக்கிறாய். சிலரின் வாழ்க்கையை மாற்ற, சிலருக்கு நம்பிக்கை தர, சிலரின் இருளில் ஒளியாக இருக்க. அதற்காகத்தான் உன் ஆன்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதனால்தான் நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் உணர்கிறாய். உன் மனம் ஆழமாக யோசிக்கும். சிறிய விஷயங்களும் உன்னை அதிகமாக பாதிக்கும். யாராவது வலியில் இருந்தால் அதை நீ உன்னுடைய வலியாகவே உணர்வாய். ஏனென்றால் உன் இதயம் சாதாரணமல்ல. சிவன் சொல்கிறார், உன் நல்ல மனதை ஒருபோதும் மாற்றாதே. உலகம் உன்னை காயப்படுத்தியதால் நீ கல்லாக மாற வேண்டிய அவசியமில்லை. இப்போது உன் ஆன்மா ஒரு புதிய அத்தியாயத்துக்குள் நுழைகிறது. இது சாதாரண மாற்றம் அல்ல. உன் வாழ்க்கையின் திசையே மாறப்போகிறது. நீ பல வருடங்களாக சுமந்த பாரம் மெதுவாக இறங்கப் போகிறது. உன்னை இரவில் விழிக்க வைத்த கவலைகள் குறையப் போகிறது. உன் இதயத்தை காயப்படுத்திய நினைவுகள் கூட சக்தியாக மாறப்போகிறது. ஏனென்றால் சிவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடிவு செய்துவிட்டால் அவரின் பழைய வாழ்க்கை அங்கேயே முடிந்துவிடும். புதிய கதவுகள் திறக்கும். புதிய மனிதர்கள் வருவார்கள். புதிய வாய்ப்புகள் உருவாகும். முக்கியமாக நீ உன்னை புதிதாக உணர ஆரம்பிப்பாய். ஒரு நாள் கண்ணாடி முன்னால் நின்று, நான் இவ்வளவு வலிமையானவனா என்று நீயே ஆச்சரியப்படுவாய். ஏனென்றால் இதுவரை நீ உன் சக்தியை மறந்து வாழ்ந்தாய். நீ எப்போதும் மற்றவர்களை காப்பாற்ற முயன்றாய். மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக உன்னை தியாகம் செய்தாய். ஆனால் இப்பொழுது பிரபஞ்சம் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது. முதலில் உன்னை நீ நேசி. உன் மன அமைதி முக்கியம். உன் கனவுகள் முக்கியம். உன் ஆன்மாவின் அமைதி முக்கியம். இனி யாருக்காகவும் உன்னை இழக்காதே. சிலர் உன் வாழ்க்கையில் வந்தது உன்னை நேசிக்க அல்ல, உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க. சிலர் துரோகம் செய்தது உன்னை உடைக்கல்ல, உன் மதிப்பை உணர வைக்க. சில உறவுகள் முடிந்தது தண்டனை அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. என்றால் நீ இன்னும் பெரிய வாழ்க்கைக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறாய். சிவன் உன் பாதையை சுத்தப்படுத்துகிறார். உனக்கு தேவையில்லாததை அகற்றுகிறார். உன்னை தடுத்து நிறுத்தும் சக்திகளை விளக்குகிறார். அதனாலதான் சில நாட்களாக நீ தனிமையாக உணர்கிறாய். அது சாபம் அல்ல, அது மாற்றத்தின் ஆரம்பம். ஒரு கழுகு உயரமாக பறக்கும்போது அது கூட்டமாக பறக்காது. அதேபோல் உன் ஆன்மா உயர ஆரம்பித்திருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் போலியான மனிதர்கள் நீண்ட நாட்கள் இருக்க மாட்டார்கள். உன் ஆற்றலுடன் பொருந்தாதவர்கள் தானாக விலகி விடுவார்கள். நீ கவனித்தாயா? முன்பு பிடித்த சில விஷயங்கள் இப்போது பிடிக்காமல் போயிருக்கிறது. சில இடங்கள் உனக்கு கனமாக தோன்றுகிறது. சிலருடன் பேசும்போது உன் மனசு சோர்ந்து போகிறது. ஏனென்றால் உன் அதிர்வு மாறிக்கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. அதனால் இனிமேல் உன் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து. என்னால் முடியாது என்று சொல்லாதே. நான் தோல்வி என்று நினைக்காதே. உன் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. உன் எண்ணங்களுக்கு அதிர்வு இருக்கிறது.
நீ தினமும் பயத்தை நினைத்தால் பயம் வளர்கிறது. நீ நம்பிக்கையை நினைத்தால் வாய்ப்புகள் உருவாகிறது. அதனால் இன்று முதல் உன்னிடம் நீ சொல்ல வேண்டிய வார்த்தைகள்: நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சிவன் என்னுடன் இருக்கிறார். பிரபஞ்சம் எனக்கு துணை. என் வாழ்க்கையில் நல்லவை நடக்கிறது. இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. இவை உன் ஆன்மாவை மாற்றும் அதிர்வுகள். ஒரு விஷயம் புரிந்து கொள். பிரபஞ்சம் எப்போதும் கேட்கிறது. நீ அமைதியாக அழுதாலும் அது கேட்கிறது. நீ நம்பிக்கையுடன் பிரார்த்தித்தாலும் அது கேட்கிறது. நீ உடைந்து போன மனதுடன் சிவா என்று அழைத்தாலும் அது கேட்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த செய்தி உன்னிடம் வந்துள்ளது. இது வெறும் வீடியோ இல்லை. உன் ஆன்மாவுக்கான ஒரு நினைவூட்டல். நீ பலவீனமானவன் இல்லை. நீ சாபிக்கப்பட்டவன் இல்லை. நீ மறக்கப்பட்டவன் இல்லை. நீ தேர்வு செய்யப்பட்டவன். ஒரு பெரிய மாற்றத்திற்காக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக, ஒரு புதிய வாழ்க்கைக்காக சிவன் உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இனி பின்னால் திரும்பி பார்க்காதே. உன்னை காயப்படுத்திய நினைவுகளை பிடித்து நிற்காதே. உன் கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து உன்னை தண்டிக்காதே. முடிந்ததை விடு. வரப்போகிறதை நம்பு. ஏனென்றால் உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மறைமுக போராட்டம் நடக்கிறது. அதை வெளியில் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் உன் ஆன்மா அதை உணர்கிறது. ஒரு பக்கம் பழைய பயங்கள் உன்னை பிடித்து நிறுத்த முயல்கிறது. மற்றொரு பக்கம் பிரபஞ்சம் உன்னை முன்னே தள்ளி கொண்டிருக்கிறது. அதனால்தான் சில நாட்களில் நீ மிகுந்த உற்சாகமாக இருப்பாய். சில நாட்களில் காரணமே இல்லாமல் சோர்ந்து போவாய். அது பலவீனம் அல்ல. அது மாற்றத்தின் அறிகுறி. ஒரு பாம்பு தனது பழைய தோலை கழற்றும் போது அது சில நாட்கள் அமைதியாக இருக்கும். ஏனென்றால் அது புதிய வடிவத்துக்கு மாறிக்கொண்டிருக்கும். அதேபோல் உன் ஆன்மாவும் இப்போது புதிய நிலைக்கு மாறுகிறது. நீ இனி பழைய வாழ்க்கைக்குள் பொருந்த மாட்டாய். பழைய எண்ணங்கள் உன்னை திருப்திப்படுத்தாது. பழைய மனிதர்கள் உன் மன அமைதியை குலைக்க ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் உன் உள்ளே இருக்கும் ஒளி அதிகமாகிறது. சிவன் சொல்கிறார், நீ பிறந்ததே ஒரு காரணத்திற்காக. நீ வெறும் வாழ்க்கையை கடந்து செல்ல வரவில்லை. உன் இருப்பு சிலரின் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. ஒரு நாள் உன் வார்த்தைகள் ஒருவரை காப்பாற்றும். ஒரு நாள் உன் அனுபவம் ஒருவருக்கு நம்பிக்கை தரும். ஒரு நாள் உன் கண்ணீர் கூட மற்றொருவருக்கு சக்தியாக மாறும். அதனால்தான் நீ இவ்வளவு வலியை கடந்தாய். வலி இல்லாமல் விழிப்பு வராது. இருள் இல்லாமல் ஒளியின் மதிப்பு தெரியாது. நீ இழந்த ஒவ்வொரு விஷயமும் உன்னிடம் கொண்டு வரவே நடந்தது. சில நேரங்களில் பிரபஞ்சம் நம்மிடம் இருந்ததை எடுத்துக்கொள்ளும். ஏன் தெரியுமா? நாம் தகுதியானதை கொடுக்க. அதனால் இப்போது நடந்த இழப்புகளை சாபமாக பார்க்காதே. அவை பாதையை சுத்தப்படுத்தி இருக்கலாம். ஒரு கதவு மூடப்பட்டால் அதற்கு பின்னால் 1000 கதவுகள் தயாராக இருக்கும். ஆனால் மனிதன் மூடிய கதவையே பார்த்து கொண்டிருப்பான். இன்று சிவன் உனக்கு சொல்கிறார், முன்னால் பார். உன் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் வர இருக்கிறது. நீ இன்னும் சந்திக்காத மனிதர்கள் உன்னை நேசிக்க காத்திருக்கிறார்கள். நீ இன்னும் செல்லாத இடங்கள் உனக்கு அமைதியை தர காத்திருக்கிறது. நீ இன்னும் தொடங்காத கனவுகள் உன் வெற்றியை காத்திருக்கிறது. அதனால் நம்பிக்கையை இழக்காதே. இப்போது நீ நடந்து கொண்டிருக்கும் பாதை மெதுவாக இருக்கலாம். ஆனால் அது தவறான பாதை என்று அர்த்தமில்லை. சில பெரிய மாற்றங்கள் மெதுவாகத்தான் வரும். ஒரு மரம் ஒரு நாளில் வளராது. ஒரு சூரிய உதயம் ஒரு நொடியில் உருவாகாது. அதேபோல் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களும் சரியான நேரத்தில் மலரும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று: நம்பிக்கையுடன் தொடர வேண்டும். ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் உன் இதயத்திடம் சொல்லு, இன்று நல்லது நடக்கும். நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். சிவன் என்னை வழிநடத்துகிறார். பிரபஞ்சம் எனக்கு எதிராக இல்லை, எனக்காக வேலை செய்கிறது. இந்த எண்ணங்கள் உன் வாழ்க்கையின் அதிர்வை மாற்றும். நீ மெதுவாக கவனிப்பாய். உன் மன அழுத்தம் குறையும். உன் பயம் குறையும். உன் உள்ளே ஒரு புதிய அமைதி பிறக்கும். அந்த அமைதிதான் உண்மையான ஆசீர்வாதம். பணம் வந்தாலும் மன அமைதி இல்லை எனில் வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். ஆனால் மன அமைதி இருந்தால் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களும் சொர்க்கமாக தோன்றும். அதனால் சிவன் முதலில் உன் ஆன்மாவை குணப்படுத்துகிறார். பிறகு உன் வாழ்க்கையை உயர்த்துகிறார். இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் கூட தெளிவாக இருக்கும். யார் உண்மை, யார் போலி என்று உனக்கு புரிய ஆரம்பிக்கும். எந்த பாதை சரி என்று உன் உள்ளுணர்வு சொல்வது கேட்க ஆரம்பிப்பாய். ஏனென்றால் உன் ஆன்மா விழித்திருக்கிறது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? தன்னை அறிந்த மனிதன். அவனை யாராலும் எளிதில் உடைக்க முடியாது. ஏனென்றால் அவன் தனது மதிப்பை அறிந்திருக்கிறான். இப்போது நீயும் அந்த நிலைக்கு நகர்கிறாய். உன்னை குறைத்து பேசுபவர்களை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்வாய். உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து அழாமல் இருப்பாய். உன்னை புரியாதவர்களிடம் உன்னை நிரூபிக்க முயற்சிக்க மாட்டாய். ஏனென்றால் உன் அமைதி இப்போது உனக்கு மிகவும் முக்கியமானதாக மாறப்போகிறது. ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து உன் பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கப் போகிறாய்.
அப்போதுதான் உனக்கு புரியும், நீ கடந்த எல்லா வழிகளும் உன்னை உடைக்கவில்லை, அவை உன்னை உருவாக்கின. நீ இப்போது இருக்கும் மனநிலை முன்பிருந்த உன்னை விட மிகவும் வலிமையானது. முன்பு ஒரு சிறிய வார்த்தைக்கே நீ உடைந்து போயிருப்பாய். ஆனால் இன்று நீ அமைதியாக எல்லாவற்றையும் கவனிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இதுதான் ஆன்மாவின் வளர்ச்சி. சிவன் ஒருவரை உயர்த்த ஆரம்பித்து விட்டால் முதலில் அவரின் மனதை மாற்றுவார். ஏனென்றால் வாழ்க்கை வெளியே மாறுவதற்கு முன் உள்ளே மாற வேண்டும். அதனால்தான் இப்பொழுது உனக்கு தனிமை பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அமைதி பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. அவசியமில்லாத பேச்சுகள் சோர்வாக தோன்றுகிறது. உன் ஆன்மா இனி சத்தத்தை விரும்பவில்லை. அது உண்மையை தேடுகிறது. இனி நீ எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிக்க மாட்டாய். உன்னை மதிக்கும் இடங்களில் மட்டுமே உன் ஆற்றலை செலவிடுவாய். ஏனென்றால் நீ இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டாய். உன் ஆற்றல் மிகவும் விலை மதிப்புடையது. அதை தவறான மனிதர்களிடம் வீணடிக்க கூடாது. சிலர் உன்னிடமிருந்து ஒளியை எடுத்துக்கொள்வார்கள். சிலர் உன் வாழ்க்கையில் இருளை மட்டுமே கொண்டு வருவார்கள். அவர்களிடமிருந்து விலகுவது தவறு அல்ல. அது சுய பாதுகாப்பு. சிவன் சொல்கிறார், உன் ஆன்மாவை பாதுகாத்துக்கொள். நீ நல்லவன் என்பதற்காக எல்லோரையும் உன் வாழ்க்கைக்குள் அனுமதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு கோவில் எல்லோருக்கும் திறந்திருக்கலாம். ஆனால் கருவறைக்கு எல்லோருக்கும் அனுமதி கிடையாது. அதேபோல் உன் இதயத்துக்கும் எல்லை இருக்க வேண்டும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தி பிறக்கிறது. அது தன்னம்பிக்கை. முன்பு நீ மற்றவர்களின் ஒப்புதலை தேடியிருக்கலாம். யாராவது பாராட்டினால்தான் மகிழ்ந்திருக்கலாம். யாராவது நிராகரித்தால் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் இனி அப்படி இல்லை. நீ உன்னை நீயே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாய். அதுவே உண்மையான சுதந்திரம். உலகம் முழுவதும் உன்னை சந்தேகித்தாலும் நீ உன்னை நம்ப ஆரம்பித்தால் அந்த நொடியில உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஏனென்றால் பிரபஞ்சம் எப்போதும் உன் உள்ளே இருக்கிறோம் நம்பிக்கைக்கு பதில் தருகிறது. நீ பயத்தை அனுப்பினால் அது குழப்பத்தை திருப்பி அனுப்பும். நீ நம்பிக்கையை அனுப்பினால் அது வாய்ப்புகளை திருப்பி அனுப்பும். அதனால் இனி ஒவ்வொரு நாளும் உன் மனதை கவனமாக நிரப்பு. எதிர்மறை எண்ணங்களை குறை. உன்னை குறைத்து பேசுவதை நிறுத்து. மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடுவதை நிறுத்து. நீயாக இருப்பதே உன் மிகப்பெரிய சக்தி. இந்த உலகத்தில் உன் ஆன்மாவுக்கு இணையான அதிர்வு வேறு எதுவும் இல்லை. அதனால்தான் நீ தனித்துவமானவன். ஒரு நட்சத்திரம் மற்றொரு நட்சத்திரமாக மாற முயற்சிக்காது. அது தனது ஒளியால் மட்டும் பிரகாசிக்கும். அதேபோல் நீயும் உன் ஒளியை மறைக்க வேண்டாம். உன் கனவுகளை சிறியதாக நினைக்காதே. உன் உள்ளுணர்வை புறக்கணிக்காதே. உன் இதயம் சொல்லும் பாதையை பயந்து விடாதே. ஏனென்றால் சில நேரங்களில் பிரபஞ்சம் நமக்கு தரும் மிகப்பெரிய அறிகுறி நம் உள்ளுணர்வே. அது அமைதியாக பேசும், ஆனால் உண்மையை மட்டுமே சொல்லும். இனி வரும் நாட்களில் நீ உன் வாழ்க்கையில் பல சிங்க்ரோனிசிட்டி களை பார்க்கப் போகிறாய். நீ யாரையாவது நினைத்தால் அவர்கள் அழைப்பார்கள். நீ தேடிய பதில் எதிர்பாராத இடத்தில் கிடைக்கும். நீ மனதில் வைத்த விஷயம் திடீரென நிஜமாக ஆரம்பிக்கும். இதெல்லாம் சாதாரணம் அல்ல. உன் அதிர்வு பிரபஞ்சத்துடன் இணைகிறது என்பதற்கான அறிகுறி. சிவன் உன்னை சரியான பாதைக்கு கொண்டு செல்கிறார். அதனால் பொறுமையாக இரு. உன்னை நம்பு. உன் ஆன்மாவின் குரலை கேள். ஏனென்றால் நீ நினைப்பதை விட பெரிய ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது.